கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு மனிதர், அவர் யார் என்றால் சிம்சோன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் அவர் ஆரம்பமாகிறார். தான் வம்சத்தை சார்ந்தவர், சோரா ஊரை சார்ந்தவர், மனோவா என்கிறவருடைய மகன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. சிம்சோன் தான் வம்சத்திலிருந்து வருகிறார். அவருடைய ஊர் பேர் சோரா. அவருடைய தகப்பனார் பெயர் மனோவா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. அவருடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளை இல்லாத, ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து அவர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். கவனிக்க வேண்டும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மகளியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் முடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றையும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருக்கு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் தட்டி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை ரட்சிக்க, இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. இதுதான் மனோவா அவர்களுக்கு, மனோவா அவர்களுடைய மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிற, இல்லை என்றால் பிள்ளை சில நேரங்களிலே காலதாமதமாய் வருகிறது என்றால் அதற்கு ஒரு பெரிய தரிசனமும் கர்த்தருடைய சித்தமும் உண்டு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்னாடி அப்படி ஒரு தரிசனம் உண்டு. லேட்டா கல்யாணம் ஆனாலும் அப்படி ஒரு தரிசனம் உண்டு. உனக்கு லேட்டா ஒரு காரியம், ஒரு பொருளுக்கு வாங்குகிறாய் என்றால், ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டுகிறாய் என்றாலும் அதுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பின்னாடி ஒரு பெரிய திட்டங்களையும் ஒரு பெரிய நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் மனோவா அவருக்கும் அப்படி மனைவிக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்து அநேக காலங்களுக்கு பிற்பாடு தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்றார். சொல்லும்போது அந்த ஸ்திரீக்கிட்ட ஆண்டவர் சில சட்டத்திட்டத்தை சொல்றார். அதுதான் நாம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சோத்திரம் 4ஆம் வசனத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது. அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, ஆமா. சோ நசரேயனாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள என்னாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கலாம். 6வது அதிகாரம் என்னாகமம் 6ல் 2லிருந்து 7 வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் வாசிக்கிறீர்களா? நானே வாசிக்கிறேன், நீங்கள் தூங்காதீர்கள். அல்லேலூயா. கவனி. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலகக் கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும்
மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வத்தல்களையாவது புசியாமலும் நாம் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாருடைய புசியாமலும் இருக்க கடவன். அல்லேலூயா. அப்படி என்னதான் இருக்கு திராட்சை ரசத்துல தெரியும். ஃப்ரெஷ் ஜூஸ் கூட குடிக்கூடாது, தோலை கூட சாப்பிடக்கூடாது தெரியும். அல்லேலூயா. சரி, ஏதோ சம்திங் இருக்கு இல்லையா? 5ஆம் வசனம், அவன் நசரேய விரதங்கள் காக்கும் நாளெல்லாம் சபரகன் கத்தி அவன் தலைமேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விடக்கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயாகிலும் சகோதரனாகிலும் சகோதரினாகிலும் தன்னை அக்கா தங்கச்சியை செத்தா கூட கிட்ட போகக்கூடாது. இவ்வளோ பெரிய ஒரு விரதம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளவு நாளைக்கு, மனோவாவுக்கு எவ்வளவு நாளைக்கு கொடுக்கப்படுகிறது? கவனியுங்கள், எவ்வளவு நாளைக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது? உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், நீ அந்த குமாரனை பெறுவ. கவனிக்கணும், அந்த பிள்ளை பிறந்தது முதல் 5ஆம் வசனம், பிறந்தது முதல் தேவனுக்கென்று எங்க வரீங்க? நியாயாதிபதிகள் 13ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம், தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் வாழ்நாள் முழுதும் அப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. நசரேய விரதம் என்பது சில காலத்தில் சில பேர் இருக்கிறது உண்டு. ஆனால் வாழ்நாள் முழுதும் நசரேயனாய் இருக்க பிறந்தவன் இந்த சிம்சோ. அல்லேலூயா. அவன் என்ன சாப்பிடக்கூடாது? திராட்சை பழத்துல உருவாகிற எதையும் சாப்பிடக்கூடாது. மதுபானம் குடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய தலைமுடியை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. அப்புறம் என்ன இருக்கு? பிணத்தை பக்கத்தில் விட போகக்கூடாது, பிணத்தை தொடைய கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து தொட்டார பிணத்தை அப்படின்னா அவர் நசரேய விரதம் உள்ளவர்கள், நசரேயன் என்று அழைக்கப்பட்டவர். நசரேயன் என்று ஏன் அழைத்தார் என்றால் அவர் நாசரேத் ஊருக்காக இருந்தனால நாசரேத்தில் வந்தவங்கள நசரேயன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. சோ மத்தேயு 2:23, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று நாசரேத் ஊர்ல வந்து வாசம் பண்ணினதினாலே இயேசுவை என்ன என்று அழைத்தார்கள்? நசரேயன் என்று அழைத்தார்கள். அவ்வளவுதான். கவனியுங்கள், இவ்வளவு பெரிய ஒரு பெரிய தரிசனத்தோடு பிறந்த இந்த சிம்சோ, அவங்க தாயிடத்துல சொல்றாங்க, ஒழுங்கவள அவன் தலைமையில் என்ன பண்ணக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது. தீட்டாத ஒன்று அவன் புசிக்க கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாயிரு. இது யார்கிட்ட சொல்றாரு? அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. கர்ப்பமாக முன்னாடி சொல்லிடுறாரு.
கவனிங்கள், அந்த தாயின் தகப்பனை, அந்த சிம்சோனை மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வளர்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் மிகவும் கவனமாகத்தான் வளர்க்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி வளர்த்தீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கையை தூக்க சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, எங்க பையன் எப்படியாவது போட்டோன்னு எத்தனை பேர் நினைச்சீங்க? அப்படி யாரும் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேது பாஸ்டர் என் பிள்ளைங்களை நினைச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க, அவங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த சிம்சோனின் தகப்பன் வேற என்ன? மனோவா. இந்த மனோவாவும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவர் ரொம்ப கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, அவன் ஒரு விசேஷித்தவன். அல்லேலூயா. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் சாதாரணமா மற்றவர்களை மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. சில நேரத்தில் அவங்களெல்லாம் மனம் திரும்பத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாகவே அங்கே போற ஆட்கள்லாம் உண்டு. சமீபத்தில் ஒரு போதகர் குடிக்காரர்களை மாற்றுவதற்காக ஊழியத்துக்கு போனார். அல்லேலூயா. யாரெல்லாம் மாற்றினா அவர் தரிசனம் என்னது? குடிக்காரர்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டும் என்று போனவர் கடைசியிலே அவரே என்ன ஆயிட்டாரு? கவனிக்கணும், நம்ம எங்க போயின்னு இருக்கிறோன்றத கவனிக்கணும். அதெல்லாம் முடியாது பிரதர். அல்லேலூயா. ரெட் லைட் ஏரியான்னு இருக்கு மும்பையில். அந்த ஏரியா ரெட் லைட்னா மொத்தமே அங்கே அந்த ரெட் லைட் ஏரியான்றது விபச்சாரம் பண்ணுகிற இடம். லைசன்ஸோடு கூட விபச்சாரம் பண்ணுகிற இடம். எது வச்சிருக்கிறாங்க அவங்க? எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்குறோம்ல. ஆமா, மகாராஷ்டிரா தான் மும்பை. அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவில் லைசன்ஸ் வாங்கிக்கின்னு அந்த ஊழியத்துக்கு போனவர்கள் கூட அநேகர் விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அதாவது சாக்கடையே உழந்துக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லக்கூடாது. சாக்கடையில் இருக்கிறது எங்க கொண்டு வந்துடணும்? மேல வெளியே கொண்டு வந்துடணும். வெளியே கொண்டு வந்து அவங்களை கழுவி அப்புறம் ஊழியம் செய்யணும். சாக்கடையிலே சுற்றிக்கிட்டு நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிடிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஸ்மெல்? சாக்கடை ஸ்மெல் பிடிச்சிருங்க. அது தொற்றிக்கும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இருந்தால்தான் நமக்கு மரியாதை. நீ தேவனோடு இருக்கும் வரைதான் உனக்கு மரியாதை. தேவனை விட்டு விலகி போனால் நீ எல்லாவற்றையும் விளக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் வந்து அப்படியே பிடிச்சிடும். ஒட்டுண்ணி மாதிரி, அட்டை மாதிரி. அட்டைன்னு ஒரு உயிரினம் இருக்கு இல்லையா? அந்த அட்டையினுடைய வேலை என்ன பண்ணும்? ரத்தத்தை, பிளட்டை உறிஞ்சிடும். அப்போ இந்த சிம்சோன் குறித்து அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மிகவும் கவனமாக இருந்து அவனை நடத்து, அவனை பாதுகாத்துக்க எச்சரிக்கையாயிரு. எத்தனை பிள்ளைங்க? ஒன்னே ஒன்று கண்ணுங்க. அந்த ஒண்ணுக்கு இவ்வளோ சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் இவங்க
இவங்க சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல, இல்லை அந்த பையன் அடம் பிடிச்சானான்னு தெரியல. சில நேரத்தில் பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்கல்ல, இல்லையா சொல்லுங்க. யார் யார் வீட்டு பிள்ளைங்களாம் அடம் பிடிக்கிறாங்க? எல்லாரும் அல்லையா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, பாசம் அல்லையா சொல்லு. அல்லே அடம்பிடித்தல், இது ஒருவேளை அடம்பிடித்திருக்கலாம். என்ன பண்ண முடியும்? அடம்பிடிக்கும் போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன பொருட்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும் என்பது நமக்கு அப்ப தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். எங்க அப்பா எங்கிட்ட நான் இல்லை 4 நாள் 5 பைசா 4 நாள் விட்டுட்டேன். 4 நாள் மாற்றி ஆளுக்கு 5 பைசா கொடுத்தார். 5 பைசா 3 பைசா 2 பைசா தான் காணிக்க போடல. காணிக்க போடலை ஒரு 4 நாள். எனக்கு அடி விழுந்து பாருங்க, கொஞ்சமான அடி. ஏன் போடலை அப்படின்னா, அப்போ எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டு இருந்து இந்த இது அடித்து ஆட்டியில் வச்சா காசு வைப்பாங்க, அது ஒரு விளையாட்டுல அதில் கொண்டு போய் வச்சேன். பார்த்து காணி போடும்போது இவங்க கப்படுக்கிறானே ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாடினேன். சாப்பாடே கொடுக்கல. நல் ஒழுக்கங்கள் சின்ன வயதில் நமக்கு வராது, திடீர்னுலாம் வராது. இன்னைக்கும் நம்முடைய திருச்சபையில் சில பேர் நம்முடைய பிள்ளைகள்லாம் கரெக்டாக காணிக்க போடுறாங்களா? தசமா ஒருத்தர் வந்து தசமா கொடுத்தா பையன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இப்போ அவங்க கொடுக்கல நான் சொல்ல முடியுமா? நான் அது சொல்லக்கூடாது. கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது ஒரு பாஸுக்கு அதுக்கு அழகு கிடையாது, யோகிதை கிடையாது. ஆனா அவங்க கவனிக்கிறாங்க, அப்பா அம்மா கவனிக்கிறாங்க. அது கவனிக்கணும், அப்பா அம்மா கவனிக்கிறது கரெக்ட். ஆனா பாஸ்டர் அதை சொல்ல முடியுமா? அது பாஸ்டர் என்ற நிலைக்கு அழகு கிடையாது. நாம் மிகவும் கவனமாக நம்முடைய நல்வொழுக்கம் சார்ந்த விஷயத்துல நம்முடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கவனித்தே ஆக வேண்டும். அது சில நேரத்தில் எடுபடுது, அவன் கேட்கறான் கேட்கல, அதெல்லாம் ரெண்டாவது. சிம்சோன் கேட்டானா கேட்கலையான்றதுலாம் தெரியல. திடீர்னு ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான். யாரு? சிம்சோன் தான். அதுவும் அந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணு? ஆமா, கவனிங்க. இவன் பிறந்தது எதுக்குன்னா இஸ்ரவேலரை ரட்சிக்க. யாருகிட்ட இருந்து? பார்த்துதான் சொன்னீங்க தான் சொல்லணும். பெலிஸ்தரிடத்திலிருந்து. பெலிஸ்தரிடத்திலிருந்து ரட்சிக்கத்தான் இவன் தேவனால பிறந்தவன். அதனால்தான் அந்த அபிஷேகம், அதனால்தான் தேவன் அவனை மிகவும் நேர்த்தியாய் விசேஷமாய் பிரித்து வளர்க்க சொல்லுகிறார். ஆனா அதே பெலிஸ்தராண்ட போயிட்டு யாரை பார்த்துட்டான்? ஒரு பொண்ணை பார்த்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போயும் அப்படின்ற மாதிரி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? அல்லேலூயா. போயும் இப்படியாடா பண்ணுவேடே. யாரை நீ மேற்கொள்ள வந்தாயோ அதே ஆட்களிடத்துல போயிட்டு நீ போயிட்டு விழ வேண்டியது என்ன?
அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் உன்னை இங்கே அனுப்பினார்? உன் வேலை என்ன? உன் தரிசனம் என்ன? எதற்காக நீ அபிஷேகிக்கப்பட்டாய்? நான் ஏற்கனவே சொன்னல, ரெட் லைட் ஏரியாவில், இன்னும் சில இடங்கள்ல, தனி ட்ரிங்க் பண்ற இடங்கள்ல, இன்னும் இந்த 3ஆம் பாலினத்தவர்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் கிட்ட நிறைய பேர் அவங்களாவே மாறி போன ஆட்கள்லாம் உண்டு. நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் அந்த நோக்கம் இல்லாம போச்சு? நீ யாரு? அல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், ஒண்ணு அவங்களை நீ மேற்கொள்ளணும், இல்லைன்னா அவங்க உன்னை சொல்லுங்க மேற்கொண்டுடுவாங்க. அப்போ உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை நீ எல்லா நாளும் காத்துக்கிடணும், இல்லைன்னா பாவம் வந்து உன்னை மேற்கொண்டுடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரத்துல நோய் எதிர்ப்பு சக்தி உருவானாத்தான் நோயை மேற்கொள்ள முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போனால் நோய் என்ன பண்ணுது? நம்மள மேற்கொண்டு விடுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்வியலும். நம்ம ஒரு விஷயத்தை ஆவிக்குரிய நிலையில் அதை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணியை தேவன் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இவன் எதுக்கு வந்தானோ அது மறந்துட்டு மறுபடியுமா இதே பெலிஸ்தர் இடத்துல போயிட்டு கொண்டு பார்த்தான். வானான்னு சொல்றாங்க அவங்க வீட்டில். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா? வேணாம்பா, அது தப்புப்பா. அல்லேலூயா. 7வது வசனத்துல, அதான் 3வது வசனத்துல கடைசியில் சொல்றான் பாருங்க, சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் கல்யாணம் கட்டணும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அல்லேலூயா. அங்க எழுதிருக்கா இல்லையா? எழுதலையா? நானே சொல்றேனோ, அதுதான் உங்களுடைய அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, அவ என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழிக்கும். ஆனாலும் தான் செய்வது. சாரி, 7 அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு, அல்லேலூயா, எவ்வளவு பாருங்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே விழுந்துட்டான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொண்ணை பார்த்த உடனே விழுந்துட்டான். பொண்ணை பார்த்து எவனெல்லாம் விழுந்தானோ தொடர்ச்சியா அவன் கண்டினியூ பண்ண மாதிரி சரித்திரம் கிடையாது. நோக்கத்தோடு தரிசனத்தோடு ஒரு பெண்ணை கொண்டால் பிரச்சனை இல்லை. வெறும் அழகுக்காக கண்ணு மண்ணு தெரியாம எவன் ஒரு பொன்னாண்டியோ இல்ல எந்த ஒரு பொண்ணு ஒரு பையனாண்டியோ விழுந்தாங்களோ அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். இன்னும் சொல்ல போனா இந்த சிம்சோனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணாண்ட கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவன் என்ன பண்றான், ஒரு விடுதலை பண்றான். அதுல ஒரு பிரச்சனை வருது. 14 20 படிங்க. சிம்சோனி பெஞ்சாதியோ 19 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராவில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை விடுத்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். கோச்சிட்டு போயிட்டான். சிம்சோனின் பெஞ்சாதியோ என்றால் சிம்சோனின் தோழரில் அவனோடு சிநேகமாய் ரொம்ப நட்புறவு இருந்த அவனுடைய நண்பனுக்கு மனைவியாக மறு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். இவன் யாருக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சா? யாருக்கு? சிம்சோன். மேல இருக்கிற அபிஷேகம் வேறப்பா. நீ தனித்துவமானவன்.
ஒரு நோக்கத்தோடு கல்யாணம் பண்ணு, ஒரு தரிசனத்தோடு கல்யாணம் பண்ணு, தப்பு கிடையாது. ஆனால் வெறும் அழகுக்காக கல்யாணம் பண்ணாத, இச்சையில விழுந்து கல்யாணம் பண்ணாத. இச்சை ரொம்ப நாள் நீடிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி இது பிடிக்கும், நாளைக்கு இன்னொன்று பிடிக்கும். இதை விட அழகா அது தெரியும். அப்புறமா அழகு பார்த்து கல்யாணம் பண்ணாத. உனக்குன்னு கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு வைத்திருக்கிற அந்த பெண்ணை திருமணம் செய்து இருவரும் சேர்ந்து பயணம் செய்யுங்கள். அல்லேலூயா. அதுதான் மிகவும் ஆசீர்வாதமான பயணம். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், சிம்சோன் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் ஒரே ஒரு கழுத தாடை எடுத்து 1000 பேர் என்ன பண்ணிடுறாரு. அதெல்லாம் பெரிய ஒரு, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ சிம்சோனுடைய அந்த வெயிட் எப்படி இருந்திருக்கும் பார்த்து கொஞ்சம் இந்த மனுஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கழுத தாடை எடுத்து எத்தனை பேர் சாவடிச்சாலும் 1000 பேர் சாவடிச்சிருக்கோம். அப்போ அந்த கழுத தாடையை விட சிம்சோனுடைய ஹைட்டும் வெயிட்டும் அவனுக்குள்ளே இருந்த அந்த மேன் பவர் மட்டும் இல்லை, காட் பவர் எவ்வளோ பெருசாக இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நின்னா ஒரு ராட்சதன் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பார். ஒருவேளை சிம்சோன் கூட இன்னைக்கு கடவுளாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுருந்துருப்பார். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சில கடவுள்லாம் இருக்கு, சாமி செல்லாம் பார்த்து. சாதாரணமாக தேவனை நம்பி தேவனுடைய அபிஷேகத்தினால 1000 பேர் வெட்டியிருக்காங்க. அதை விட அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் செய்த சாதனை பெரிய 16வது அத்தியாயத்தில் 27, 28, 29 அவனை பிடிச்சிட்டாங்க. மீதியம் பெலிஸ்தர் பிடிச்சி அவனை சிறையில் தைத்தாங்க. கண்ணெல்லாம் நம்பிட்டாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். நம்முடைய அழைப்புல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதில் இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்ம தொடவே முடியாது. அதிலிருந்து கொஞ்சம் கூட அப்படி விலகி போய்க்கினா பிசாசு சாதாரணமாக உன்னை ஓட விட்டுருவோம். ஜாகிரதையாக இருக்க. அல்லேலூயா. நாம் எதற்காக இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அர்ப்பணிப்போடு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் உங்கள் வீட்டு பக்கம் பிசாசு கூட வராது. அல்லேலூயா. உங்கள் பேச்சு வரவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்படி வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவான். அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டை எத்தனை முறை வந்து பிசாசு பார்த்துப்பான்னு? ஹலோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எங்க வீட்டை வந்து பிசாசு பார்த்துட்டு போனாங்க? ஆனா உள்ள வரலன்றவங்களும் ஒரு அள்ளியில சொல்லுங்க. அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்படி வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடணும். பார்த்தானா பாப்பா பார்த்துட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணிடுவான்? உள்ள வந்துடுவான். மிகவும் கவனமா இருக்கணும். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அந்த 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 அபிஷேகத்தோடு நிற்கணும். சரியா? அது இருக்கிற வரைக்கும் பக்கமாவே அவன் வரமாட்டான். அல்லேலூயா. உன்னை மேற்கொள்ள மாட்டான். ஆனால் இங்கே சிம்சோன் விழுந்து போனான். ஏனென்றால் அவன் அந்த இதுல இல்லை. அவன் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க, வேடிக்கை காட்ட சொல்லிட்டாங்க. கடைசியா ஒரு பாவரிக்கை செய்து ஒரு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அப்போது சிம்சோன் 8:17-28 அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை
தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினால் மற்றொன்றை தன் இடது கையினால் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட பணிய கடவுள் என்று சொல்லி வடமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன கணக்கு? 1000 அதிகமாக கணக்கு. சொல்லுங்க, உயிரா இருக்கும்போது 1000 பேர் வேண்டான, இப்போ என்ன இருக்கு? எத்தனை 1000 சொல்ல முடியாது. இந்த தூணை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, தட்டினா நம்ம கையில் முடிஞ்சிடும். அவ்வளோ பெரிய பலமும் அவ்வளோ பெரிய பராக்கிரமும் உள்ள ஒரு மனிதன் இருந்திருக்கிறார் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு முன்பு நான் சொல்றேன், இந்த கோலியாத்து ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அந்த கோலியாத்தை விட பல மடங்காக இவன் இருப்பான் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அப்படி அந்த பராக்கிரமத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். ஏன்? அவன் ஒரு விசேஷித்த ஒரு நபர், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், கர்த்தருக்காக நசரேயனாய் இருக்கக்கூடியவர், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர், கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டவர். இதில் நிற்கிற வரைக்கும் உன்னை தொடருவேன், உன்னை யாரும் தொட முடியும். அல்லேலூயா. சாதாரண உன்னை பத்தி பேச யாரையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். உன்னை பத்தி யாருன்னா பேசுறான கர்த்தர் அன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த அபிஷேகத்துல எவன் இருக்கிறானோ அவனை பத்தி யாருன்னா பேசினா கர்த்தர் அன்னைக்கு அவளை உள்ளமாக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு செக்யூர், ஒரு பாதுகாப்பை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை சிம்சோன் இடத்தில் இருந்த தப்பான விஷயங்களை விட்டு நாமும் ஜாக்கிரதையாக இருந்து சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.